இருக்கிறதே. தேவேந்திரா! சந்திரதேவா, என்னால் சுவாசிக்க முடியவில்லை. மூச்சு திணறுகிறது. வாயுதேவா, காற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உனக்கே மூச்சு திணறுகிறது என்றால் எங்கள் நிலைமையை பற்றி சற்று சிந்தித்துப்பார். முடியவில்லையே. வருணதேவா, பெரும் காட்டுத்தீயே கடும் மழையால் தணிக்கக்கூடிய மழைக்கே அதிபதியான உனக்கே இந்த நிலையா? இது என்ன விந்தை? தேவலோகத்தையே நடுங்க செய்யும் சக்தி யாருக்கு உள்ளது? தேவர்களான நாமே இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சாதாரண ஜீவராசிகளின் நிலை? இந்த நடுக்கமும் மூச்சு திணறலும் உலகையும் அழித்து விடும் போல் இருக்கிறதே. தேவர்களின் தலைவனான தேவேந்திரா, நீ எங்கே இருக்கிறாய்? என்ன இது? பெரும் பலம் மிக்க காட்டு யானையை கப்பலில் அழைத்துச் செல்லும் போது அது இங்கும் அங்கும் அசைந்தால் படகு நிலை தடுமாறுவதைப் போல தேவலோகம் ஆட்டம் காண்கிறதே. என்னால் சுவாசிக்க முடியவில்லையே. தேவேந்திரா, உனக்கே இந்த நிலையா? தேவர்களின் தலைவனான நீ உன் சக்தியால் இந்த விபரீதத்தை கட்டுப்படுத்தி எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாய் என்றல்லவா நம்பி வந்தோம். உன் நிலை எங்களை விட மோசமாக இருக்கிறதே. அப்படியானால் இது எதனால் நிகழ்கிறது என்று உனக்கு தெரியாதா? சந்திரதேவா, அனைத்தையும் அறிந்த நீயே இப்படி பேசலாமா? எனக்கென்று, ஏன் நமக்கென்று ஏதேனும் சக்தி இருக்கிறதென்றால் அது முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ வாசுதேவரால் நமக்கு அருளப்பட்டதாயிற்றே. ஒருவேளை அவர் ஏதேனும் லீலைகள் நிகழ்த்த திட்டமிட்டிருந்தால் அது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னவோ இது பகவானின் லீலை போல் தோன்றவில்லை. மகா பிரளயத்தை ஏற்படுத்தி உலகையும் அழிக்க எண்ணுவது போல் தோன்றுகிறது. அப்படியானால் நாம் பிரம்மதேவரை அணுகுவோம். கடினமான பல நேரங்களில் அவர்தானே நமக்கு நல்ல ஆலோசனையும் தீர்வையும் வழங்குவார். இல்லை சந்திரதேவா, இதற்கு பிரம்மதேவரால் ஒரு தீர்வை வழங்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாய் தேவேந்திரா? கீழுலகம், நடுவுலகம், மேலுலகம் என உலகமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. பிரம்மதேவர் வீற்றிருக்கும் சத்தியலோகம் எனப்படும் பிரம்மலோகமும் அதற்குள் தானே இருக்கிறது. அது மட்டுமின்றி இது பகவான் ஸ்ரீ ஹரியால் நிகழ்த்தப்பட போகும் மகா பிரளயம் என்றால் பிரம்மலோகமும் சேர்ந்தல்லவா அழிந்துவிடும். ஆகையால் இக்குழப்பத்திலிருந்து, இக்கடுமையான ஆபத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாரும் இல்லை. வாருங்கள், பார்க்கடல் சென்று பகவானிடம் முறையிடுவோம். ஆமாம், அதுவே நல்லது. வாருங்கள். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமா, பரம் வாசுதேவா, அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா, எங்களின் பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. இந்திரதேவா, சந்திரதேவா, வருணதேவா, வாயுதேவா, எழுந்திருங்கள். போற்றுதலுக்குரிய பகவானே, அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களுக்கும் நீரே அடைக்கலமாக விளங்குகின்றீர். க்ஷீரம் எனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதால் க்ஷீர உதகசாயி எனும் பெயரை பெற்றவரே, கர்ப்பக்கடலில் பள்ளி கொண்டு பிரம்மதேவரை நாபிக்கமலத்திலிருந்து ஈன்றெடுத்த பிருஷ்ணிகர்பா என்று அறியப்படும் கர்ப்ப உதகசாயி விஷ்ணுவிற்கும் தங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. உலகையும் படைத்து ஜீவராசிகளின் படைப்பை பிரம்மதேவரின் மூலமாகவும் காத்தலை தாங்களே நேரடியாகவும் அழித்தலை சிவபெருமானின் மூலமாக நிகழ்த்தி இப்பிரபஞ்சத்தை பராமரிப்பவரே, அனைத்திற்கும் எஜமானரே, அபயம் வேண்டும் சுவாமி, அபயம் வேண்டும். என்னவாயிற்று? ஏன் இந்த பதற்றம்? பிரபோ, அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். இந்த அகிலத்திற்கே ஆதாரமாக திகழ்பவர் தாங்கள். ஆனால் நாங்களோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டவர்கள். எங்களை சுற்றி என்ன நிகழ்கிறது என்றே நாங்கள் அறியோம். உலகில் வசிக்கும் ஜீவராசிகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. தேவலோகம் நிலை தடுமாறுகிறது. இது போன்ற ஒரு நிகழ்வினை நாங்கள் அனுபவித்ததே இல்லை. தாங்கள் வசிக்கும் வைகுண்ட லோகத்தை அடைந்த மாத்திரத்தில் எங்கள் மூச்சு திணறல் நின்று போய்விட்டது. ஆனால் தேவலோகத்தில் வசிக்கும் 33 கோடி தேவர்களும், பூவுலகில் வசிக்கும் மானிடர்களும், கீழுலகில் வசிக்கும் அசுரர்கள் முதற்கொண்டு மூவுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தன் மூச்சுக்காற்றை இழந்து விடுவார்கள் போலிருக்கிறது. தங்களின் அடியவர்களான நாங்கள் ஏதேனும் அபச்சாரப்பட்டிருந்தால் மன்னித்தருள வேண்டும் சுவாமி. கடக்க ஒண்ணா இக்கடுமையான சூழ்நிலையில் இருந்து எங்களை காத்தருள வேண்டும் பிரபு. தேவர்களே, இது நீங்கள் செய்த அபச்சாரத்தினால் நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. அனன்ய பக்தியாலும் அர்ப்பணிப்பாலும் அடையப்பெற்ற அதிசய நிலை.
என் பக்தன் என் நினைவில் நிலை பெற்று விட்டதால் மூவுலகமும் நிலை தடுமாறுகிறது. ஒற்றை காலால் நின்று என் மீது முழுவதுமாக அவன் ஆழ்ந்து விட்டதால் அவனுடைய கால் கட்டை விரலின் அழுத்தத்தால் மூவுலகமும் அதிர்ந்து போயிருக்கிறது. அஷ்டாங்க யோகத்தினால் அவன் தன் மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தி விட்டதால் பிரபஞ்சத்தின் சுவாசத்தையே அவன் நிறுத்திவிட்டான். யார் சுவாமி அனைத்து ஜீவராசிகளின் மூச்சுக்காற்றை தன் யோகத்தினால் சக்தி இழக்கச் செய்த அந்த உத்தம பக்தர் யார்? துருவன். ஸ்வாயம்புவ மனுவின் பேரனும் மன்னர் உத்தானபாதனின் மகனுமான துருவன். குருகுல பாடத்தை கூட முழுமையாக தொடங்காத சிறு பாலகன் துருவன் தன் கடும் தவத்தால் யோகத்தின் பூரணத்தை அடைந்து விட்டான். என்னை மனதில் நிறுத்தி யோகத்தின் இறுதி நிலையான சமாதி நிலையை அடைந்து விட்டான். இது என்ன ஆச்சரியம்! எத்தனையோ வருடங்களாக காட்டில் கடுமையான தவ பயிற்சிகளை புரிந்து கொண்டிருக்கும் யோகிகளுக்கே எட்டாக்கனியாக திகழும் சமாதி நிலையை சிறுபாலகன் துருவன் அடைந்து விட்டானா? இது எப்படி சாத்தியம் பிரபோ? தூய்மையான வைஷ்ணவரின் சங்கம் கிடைத்தால் சம்சார சாகரத்தையே கடந்து விடலாம். சமாதி நிலையை அடைய முடியாதா என்ன? சாதிக்க பிறந்தவர்களுக்கு அனைத்தும் சாத்தியமே. பரமபுருஷ பகவானே, துருவரின் பெருமையை தாங்களே போற்றுகிறீர் என்றால் நிச்சயம் அவரது சரித்திரம் சிறப்புடையதாக இருக்கும். இந்த சிறுவயதில் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறு பாலகனான துருவனின் மனதில் எவ்வாறு தோன்றியது? இது தோன்றியது அல்ல, தோற்றுவிக்கப்பட்டது. என்னை தரிசித்தே தீர வேண்டும் என்ற சூழலுக்கு துருவன் தள்ளப்பட்டான். எப்படி சுவாமி? சொல்கிறேன். என்ன அமைச்சரே, நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களா? சமய கொள்கைகளை முறையே கடைபிடிக்கிறார்களா? மாமன்னர் உத்தானுபாதரின் ஆட்சியில் மகிழ்ச்சிக்கும் தர்மத்திற்கும் பஞ்சம் ஏற்படுமா? மாமன்னா, பிரம்மதேவர் முழுமுதற் கடவுள் பகவான் வாசுதேவரின் சக்தி வாய்ந்த நிறைவான அம்சமாவார். அவருடைய நேரடி புதல்வரான மாமன்னர் ஸ்வாயம்புவ மனு பகவானுடைய அம்சத்தின் அம்சமாவார். அவருடைய மகனான தாங்களும் தங்களின் சகோதரர் பிரியவர்தரும் நாட்டை ஆள்வதற்கு பகவானால் முழு தகுதியும் சிறப்பான அதிகாரமும் அளிக்கப்பட்டவர்களாவீர்கள். தங்களின் ஆட்சி பெருமையை மூவுலகும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி சிறப்புகள் மிக்க தங்களின் வம்சத்தில் மேலும் ஒரு மணிமகுடமாக திகழப்போகிறார் இளவரசர் துருவர். இந்த சிறு வயதிலேயே என்ன ஒரு ஞானம்! கல்வி, வீரம், நிர்வாகத்திறன் என அனைத்தும் இயல்பாகவே அவரிடம் குடிகொண்டிருக்கிறது. முடியாது என்பது அவரது அகராதியில் கிடையாது என்பது போல் அனைத்தையும் அணுகுகிறார். அவரது ஆற்றலைக் கண்டு நாங்கள் வியந்து போகிறோம் அரசே. தந்தையே, துருவா, உன்னை பற்றித்தான் அமைச்சர் பேசிக் கொண்டிருந்தார். உன்னை மகனாக பெற்றது என் பாக்கியம் துருவா. அப்படியானால் என் மகன் உத்தமனை பெற்றது அபாகியமா? சுருச்சி, ஏன் அப்படி பேசுகிறாய்? நான் துருவனின் சிறப்பைத்தானே சொன்னேன். நீங்கள் எங்கே சொன்னீர்கள்? சொல்லச் செய்தது இந்த அமைச்சர். என்ன அமைச்சரே, தன் மகன் துருவனை பற்றி பெருமையாக மன்னரிடம் போய் பேசு என்று சுனிதி சொன்னாரா? இல்லை இல்லை, மகாராணியார் சுனிதி அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் அல்ல. மகாராணியா? அப்படியானால் நான்? அவர் மூத்த மகாராணி, நீங்கள் இளைய மகாராணி. மூத்தவர் இளையவரெல்லாம் இல்லை. மன்னருக்கு பிரியமான ஒரே மகாராணி நான் தான். இந்நாட்டிற்கு ஒரே இளவரசன் என் மகன் உத்தமன் தான். அதை மனதில் வைத்துக் கொண்டு இனி பேசுங்கள். சொல்லுங்கள். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் அரசே. சுருச்சி, துருவனும் உத்தமனும் சகோதர மனப்பான்மையுடன் அன்பாகத்தானே பழகுகிறார்கள். பிறகு நீ ஏன் பாகுபாடு பார்க்கிறாய்? அன்பையும் அரியணையையும் பங்கு போட நான் தயாராக இல்லை. அது என்றும் எனக்கும் என் மகன் உத்தமனுக்கும் மட்டும்தான். அந்த சுனிதியும் இந்த சுருச்சியும் தங்களுக்கு ஒன்றா? ஒன்று என்று சொல்லிவிடுங்கள். இக்கணமே அரண்மனையை விட்டு நான் சென்று விடுகிறேன். அண்ணா, நாம் சென்று நந்தவனத்தில் விளையாடலாமா? ஆம், விளையாடலாம், வா. நில் உத்தமா, யாரிடமும் நெருங்கி பழக வேண்டாம் என்று சொல்லிருக்கிறேன் அல்லவா? நான் அண்ணனோடு தானே விளையாட போகிறேன். யாருடனும் நீ விளையாட வேண்டாம். உன் தந்தையிடம் செல், போ. அம்மா,
உத்தமா, வாங்க. கொஞ்சுங்கள் கொஞ்சுங்கள், நன்றாக நம் அன்பு மகனை கொஞ்சுங்கள். துருவா, இன்னும் ஏன் நிற்கிறாய்? செல். நில். எங்கு செல்கிறாய்? தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அமரச் செல்கிறேன் சிற்றன்னையே. ஏன் சிரிக்கிறீர்கள்? உன் பேராசையை நினைத்து சிரிக்காமல் என்ன செய்ய சொல்கிறாய்? இதில் என்ன பேராசை இருக்கிறது சிற்றன்னையே? நானும் மன்னரின் மகன்தானே. நீ மன்னரின் மகனாக பிறந்திருந்தாலும் மன்னரின் மடியிலோ அரியணையிலோ அமர உனக்கு உரிமை இல்லை. பாவம், நீ ஒரு குழந்தை என்பதால் உன் ஆசை நிறைவேறாது என்பதை உன்னால் உணர முடியவில்லை. ஏன் நிறைவேறாது? என் தந்தையின் அன்பை பெற எனக்கு தடைக்கல்லாக இருப்பது எது? காரணம் தெரிய வேண்டும் எனக்கு. சுனித்தியின் வயிற்றில் நீ பிறந்ததே அதற்கு காரணம். மன்னரின் அன்பையும் அரியணையையும் நீ அடைய வேண்டுமென்றால் நீ என் வயிற்றில் பிறக்க வேண்டும். அதற்கு பல விரதங்களையும் தவங்களையும் நீ புரிய வேண்டும். ஒருவேளை முழு முதற்கடவுள் நாராயணர் உன் மீது திருப்தி அடைந்து கருணை புரிந்தால் நீ அடுத்த பிறவியில் என் வயிற்றில் பிறப்பாய். இல்லையேல் அனைத்தையும் நீ இழப்பாய். சிற்றன்னையே, என் அன்னையையும் தங்களையும் நான் என்றுமே பிரித்து பார்த்ததில்லையே. உங்களை என் அன்னையாக அல்லவா நான் பார்க்கிறேன். உத்தமனை தன் மகனாக அல்லவா என் அன்னையும் பாவிக்கிறார். பிறகு நீங்கள் ஏன் இப்படி பிரித்து பார்க்கிறீர்கள்? என்னை உன் அன்னையாக நீ மட்டும் நினைத்தால் போதுமா? உன்னை என் மகனாக நானும் நினைக்க வேண்டும். அதற்கு உனக்கு தகுதி வேண்டும். பகவான் வாசுதேவரை வழிபட்டு உன் தகுதியை வளர்த்துக்கொள். மரணத்தால் உன் உயிரை நீத்து என் வயிற்றுக்குள் பிரவேசம் செய். உன் தந்தையின் அன்பும் அரியணையும் உனக்கு கிடைக்கும். நீயும் ஆனந்தமடைவாய். உன் மரணத்தால் உன் தாய் கதறி அழுவதைக் கண்டு நானும் ஆனந்தம் கொள்வேன். தந்தையே, உத்தமா, உள்ளே செல்லலாம் வா. இன்னும் ஏன் இங்கேயே நிற்கிறாய்? செல். என் கண்ணே துருவா, ஏன் அழுகிறாய் மகனே? எதற்கும் கலங்காதவனாயிற்றே நீ. நீ இப்படி அழுது நான் பார்த்ததில்லையே. உன் வருத்தத்திற்கு என்ன காரணம்? இது வருத்தத்தால் உருவான அழுகை இல்லை அம்மா, கோபத்தால் உருவான அழுகை. மனிதர்கள் விடும் கண்ணீரில் இருவகை உண்டு. துன்பத்தாலும் பேரானந்தத்தாலும் ஏற்படும் கண்ணீர் குளிர்ந்து இருக்கும். சினத்தால் உருவாகும் கண்ணீர் சுட்டரிக்கும் என்று நீங்கள் தானே எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள். என் கண்ணீரை தொட்டு பாருங்கள். அது கோடை காலத்து சூரியனை போல் வெப்பத்தை கக்கும். மகனே துருவா, நீ சினம் கொண்டிருக்கிறாயா? என்ன காரணம்? யார் காரணம்? என் சிற்றன்னையே அதற்கு காரணம். அவர் கூறிய கடுஞ்சொல்லே அதற்கு காரணம். கம்பினால் தாக்கப்பட்ட பாம்பு எவ்வாறு சினம் கொண்டு சீருமோ அதே போல் என் சிற்றன்னையின் கடுஞ்சொற்களால் நான் காயப்பட்டு வந்திருக்கிறேன் அம்மா. இவை அனைத்தையும் கண்டும் காணாதது போல் இருந்த தந்தையின் செயலை கண்டு வெகுண்டு போய் வந்திருக்கிறேன் அம்மா. மகனே, நீ சொல்வதை வைத்து பார்த்தால் ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருப்பது போல் தோன்றுகிறதே. என்னவென்று விவரமாக சொல் துருவா. தந்தையின் மடியில் நான் அமரக்கூடாதாம். அதற்கான தகுதி எனக்கு இல்லையாம். பகவான் வாசுதேவரை வணங்கி இவ்வுடலை நீத்து அடுத்த பிறவியில் அவரின் வயிற்றில் நான் பிறக்க வேண்டுமாம். அப்போதுதான் தந்தையாரின் மடியிலும் அரியணையிலும் அமரும் உரிமையும் தகுதியும் எனக்கு கிடைக்குமாம். ஐயோ, முடியவில்லை அல்லவா? சிற்றனையின் கடுஞ்சொற்களை உங்களாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லவா? அந்த வார்த்தைகளை கேட்டு எப்படி என்னால் சினம் கொள்ளாமல் இருக்க முடியும்? எனதன்பு மகனே துருவா, உன் சிற்றன்னையின் மீது எந்த தவறும் இல்லை. இவை அனைத்திற்கும் காரணம் சென்ற பிறவியில் நீ செய்த பாவச் செயல்களே. ஆகையால் தான் என் வயிற்றில் நீ பிறந்து என் மார்பில் பாலருந்தி நீ வளர்ந்திருக்கிறாய். உன் தந்தை என்னை மனைவியாக அல்ல, ஒரு வேலைக்காரியாக கூட ஏற்க மறுக்கிறார். நான் அவருக்கு பொருத்தமானவள் அல்ல என்று அவர் எண்ணுகிறார். ஆகையால் தான் சுருச்சி இப்படியெல்லாம் பேசுகிறாள். ஆனால்
சுருச்சியும் உனக்கு ஒரு தாயை போன்றவள்தான். ஆகையால் தான் உன்னை காயப்படுத்த அவள் வார்த்தை கணைகளை தொடுத்திருந்தாலும் அவை அனைத்தும் உனக்கு வரமாக மாறியிருக்கிறது. அவள் கூறிய வார்த்தைகள் உன்னை வேதனைப்படுத்தினாலும் பகவான் வாசுதேவரை நீ வழிபட வேண்டும் என்ற அவளுடைய கூற்று நிச்சயம் உனக்கு பேரானந்தத்தையே அளிக்கும். எது பேரானந்தம்? பாவக்கரை படிந்த என் சிற்றனையின் வயிற்றில் பிறவி எடுப்பதா, அல்லது அவளுக்கே தாசனாகிவிட்ட என் தந்தையின் மடியில் கிடப்பதா? இல்லை மகனே, அதற்காக பகவானை வழிபடச் சொல்லவில்லை. பகவான் ஸ்ரீ ஹரி நம் எண்ணங்களுக்கெல்லாம் உயர்ந்தவராவார். மனதையும் சுவாசக்காற்றையும் கட்டுப்படுத்தும் யோகிகளால் அவர் வழிபடப்படுகிறார். அவருடைய தாமரை திருவடிகளை வணங்கியதால்தான் உன் கொள்ளுப்பாட்டனாரான பிரம்மதேவர் படைப்பை உண்டாக்குவதற்கான தகுதியினை பெற்றார். அவர் பிறப்பற்றவராகவும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் தலைவராகவும் இருப்பதற்கான காரணம் பகவான் வாசுதேவரின் கருணையே. உன் பாட்டனாரான சுவாயம்புவ மனு பல யாகங்களையும் தான தர்மங்களையும் செய்து தன் முழு ஞானத்தையும் பகவானின் மீது நிறுத்தினார். அதன் விளைவாக இப்பூமியிலும் ஸ்வர்க்கத்திலும் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைந்து கிடைப்பதற்கரிய முக்தியையும் அவர் பெற்றார். எனவே எனது ஆருயிர் மைந்தனே, நீ மூல முழுமுதற் கடவுள் பகவான் வாசுதேவரிடம் சரணடைய வேண்டும். தன் பக்தர்களிடம் அன்புள்ளம் கொண்ட அவர் உன் மீது மிகுந்த அன்பை பொழிவார். என்னை போன்ற கோடிக்கணக்கான தாய்மார்களின் அன்பை காட்டிலும் உயர்ந்தது அவர் தன் பக்தர்கள் மீது காட்டும் அன்பு. பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற நினைப்பவர்கள் பகவானின் தாமரை திருவடிகளையே சரணடைவார்கள். எனவே உன் பற்றினை எதன் மீதும் வைக்காமல் பகவானின் மீது உன் மனதை நிறுத்து. பக்தி யோகத்தால் உன் மனதை தூய்மைப்படுத்தி பகவானுக்கு வழிபாடு செய். தாமரை கண்ணனை தவிர வேறு யாராலும் உன் துயரத்தின் அடிவேரை அழிக்க முடியாது. மகனே துருவா, இனியும் தாமதம் வேண்டாம். பகவானை அடைய உடனே புறப்படு. புறப்படுகிறேன் தாயே, புறப்படுகிறேன். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் பசுமரத்தானை போல் பதிந்து விட்டது. பகவான் வாசுதேவரை தரிசித்து நினைத்த காரியத்தில் வெற்றி பெறாமல் நான் வீடு திரும்ப மாட்டேன். என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே. ஜெயம் உண்டாகட்டும். நெல் துருவா. யார் யார் என்னை தடுப்பது? நாரத மகரிஷியே, தாங்களா? இந்த துருவனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிருஷ்ணேர் மதிரஸ்து. எழுந்திரு துருவா. நாரத மாமுனியே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்தையும் ஹிருதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவை போன்று அறிந்தவர் தாங்கள். எனவேதான் என் சூழ்நிலை அறிந்து என் முன் தோன்றியிருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் நான். அறிவேன் துருவா. நீ எடுத்துக்கொண்ட உறுதியான தீர்மானத்தை அறிந்து வியந்தேன். நீ ஒரு சிறு பாலகனாக இருந்தும் உன் மாற்றாந்தாயின் கடுஞ்சொற்களை தாங்க ஒண்ணாமல் முழுமுதற் கடவுளிடமிருந்து வரத்தை பெற வேண்டும் என்ற கடினமான விரதத்தை உன் மனதில் ஆழப்பதித்துள்ளாய். க்ஷத்திரியர்களின் சக்தியைக் கண்டு நான் வியக்கிறேன். தன் மானத்திற்கு சிறிதளவு குந்தகம் விளைந்தாலும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. எனதருமை துருவனே, வேடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் உன் ஆர்வத்தை காட்ட வேண்டிய சிறுவன் நீ. மான அவமானத்தால் பாதிக்கப்பட வேண்டியவன் அல்ல. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பலனாலேயே மான அவமானங்கள் ஏற்படுகின்றன. எனவே இன்பம் நேர்ந்தாலும் துன்பம் நேர்ந்தாலும் அவை அனைத்தையும் அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப பகவானே அளிக்கிறார் என்ற ஞானத்தை வளர்த்துக்கொண்டு அவரவர் நிலையில் ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். உன் தாயாரின் வழிகாட்டுதலின்படி பகவானின் கருணையை பெற வேண்டும் என்று நீ எடுக்கப் போகும் முயற்சி சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதே எனது அபிப்பிராயம். பல பிறவிகள் கடந்து உலக விஷயங்களிலிருந்து முழுவதுமாக பற்றின்மையை கடைபிடித்து கடுந்தவத்தின் மூலம் சமாதி நிலையை அடைய முயற்சிக்கும் யோகிகளுக்கே பகவானை அடையும் வழி புரியாத புதிராக இருக்கிறது. எனவே உன் வீண் முயற்சியை விட்டுவிடு. காலமும் நேரமும் கூடும் வேளையில் நீ உரிய வயதை அடைந்ததும் இம்முயற்சியில் அப்போது நீ ஈடுபடலாம். இப்பொழுது வேண்டாம்.
அப்படியானால் என் உடன்பிறவா தம்பி உத்தமனுக்கு கிடைக்கும் அன்பும் அரவணைப்பும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைப்பது தவறா? எனது அன்பு மகனே துருவா, நம்மை விட உயர்ந்த நிலையில் ஒருவர் இருந்தால் அவரை கண்டு நாம் பெருமைப்பட வேண்டும். நமக்கு சமமான நிலையில் ஒருவர் இருந்தால் அவருடன் நட்பு பாராட்டி நமக்கு தெரிந்ததை அவருக்கும் அவரிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கீழ்நிலையில் ஒருவர் இருந்தால் அவரின் நிலையை கண்டு வருந்தி கருணையோடு அவரையும் மேல்நிலைக்கு உயர்த்த உதவி புரிய வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை விட உயர்ந்தவரை கண்டு பொறாமைப்படுகிறோம். நமக்கு சமமாக உள்ளவர்களிடம் போட்டி போடுகிறோம். நமக்கு கீழே உள்ளவர்களை உதாசீனப்படுத்துகிறோம். நான் சொன்ன வழியில் நீ வாழ்ந்தால் அதிருப்தி என்பதே உன் வாழ்வில் இருக்காது. பெருமதிப்பிற்குரிய நாரத மாமுனியே, பௌதீக விஷயத்தில் ஆட்பட்டுள்ள ஒருவன் இன்ப துன்பம் எனும் நிலைகளை கடந்து அமைதியான மனதை அடைய தாங்கள் கூறும் உபதேசம் நிச்சயம் உகந்ததே. ஆனால் நானோ யாருக்கும் அடிபணியாத சத்திரிய குணத்தை கொண்டுள்ளதால் தங்களின் அறிவுரைகள் என் இதயத்தில் இருக்க மறுக்கிறது. காரணம், எனது சிற்றெண்ணையின் கடுமையான சொற்கள் என் இதயத்தை கிழித்து விட்டது. அமிர்தத்தை போன்ற தங்களின் அறிவுரைகளை சாத்வீக குணம் கொண்ட பிராமணர்களால் சுவைக்க முடியும். ரஜோகுணத்தை கொண்ட ஒரு சத்திரிய இளவரசனான என் மனது அதை ஏற்க மறுக்கிறது. எனவே எனக்கான ஒரு வழியை கூறுங்கள். என் அவமானத்திற்கு காரணமான என் தந்தை உத்தான பாதரோ, அவருடைய தந்தை ஸ்வயம்புவ மனுவோ, அவருடைய தந்தையான பிரம்மதேவரோ, அவரது மகன்களோ பேரன்களோ அடைய முடியாத ஒரு இடத்தை, உயர்ந்த ஒரு லோகத்தை நான் அடைய வேண்டும். உலக மக்களின் நலனுக்காக ஒரு சூரியனை போன்று இப்பிரபஞ்சம் முழுவதும் வீணையை மீட்டி வலம் வரும் பிரம்மதேவரின் புதல்வரே, நாரத மாமுனியே, நான் அடைய விரும்பும் வழியை மட்டும் எனக்கு உபதேசிப்பீராக. முழு மன உறுதியுடன் அவ்வழியை துருவன் அடைவதை மிக விரைவில் தாங்கள் காண்பீர்கள். தங்களிடம் அடைக்கலம் கொண்ட சீடன் யான். அடியேனின் மீது கருணை கொண்டு உபதேசங்களை அருள வேண்டும் குருதேவா. எனது அருமை துருவனே, உன் கடின சித்தத்தை கண்டு நான் சிந்தை குளிர்ந்தேன். பகவான் வாசுதேவரை பூஜிக்க வேண்டும் என்று உன் தாய் உனக்கு காட்டிய வழியையே நானும் சிபாரிசு செய்கிறேன். நிலைத்த மனதுடன் நீ அவரை வழிபடுவாயாக. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்ற புருஷார்த்தங்களை ஒருவர் அடைய வேண்டுமென்றால் பரமபுருஷ பகவான் வாசுதேவரின் திருவடியை வழிபடுவது ஒன்றே ஒரே வழி. குருதேவா, அப்படியானால் நான் எங்கு சென்று பகவானை வழிபட வேண்டும்? அவர் வீற்றிருக்கும் இடம் யாது? மதுவனத்தில் உள்ள யமுனை ஆற்றங்கரையில் பகவான் நித்தியமாக வாசம் புரிகிறார். அனைத்து புண்ணிய க்ஷேத்திரங்களிலும் அதுவே தலைமையானது. தினமும் 3 வேளை அப்புனித யமுனை ஆற்றில் நீராடி நீ பகவானை பிரார்த்திக்க வேண்டும். பிறகு அங்கு ஒரு ஆசனத்தை அமைத்து அதில் அமர வேண்டும். அப்பழுக்கற்ற தூய்மையான மனத்துடன் புலன்களையும் பிராணங்களையும் ரேசகம், பூரகம், கும்பகம் என்னும் 3 விதமான சுவாசப் பயிற்சியால் கட்டுப்படுத்தி நிலையான மனத்துடன் பரமபுருஷ பகவானை நீ தியானிக்க வேண்டும். தன் பக்தர்களிடம் கருணை மழையை பொழிய காத்து கிடப்பவர் அவர். அவருடைய ஆனந்தமயமான திருமுகமும் கடைக்கண் பார்வையும் நேர்த்தியான புருவமும் மூக்கும் அழகான பரந்த நெற்றியும் சிவந்த உதடும் விரிந்த கண்களும் என்றும் இளமையான வசீகரமான உடலமைப்பும் தேவர்களின் அழகை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததாகும். அவரே சரணடைந்தவர்களின் அடைக்கலமாவார். பக்தர்களின் பொக்கிஷமாவார். கருணையின் கடலாவார். அவர் தன் திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் குறியை உடையவராவார். மகாலட்சுமி தாயார் அவ்விடத்தில் நித்தியமாக வாசம் புரிகிறார். கார்முகில் வண்ணமாம் கருநீல நிறத்தை உடையவர் அவர். மலர் மாலைகளை அணிந்திருப்பார். சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை தன் 4 கைகளில் ஏந்தியிருப்பார். கிரீடம், குண்டலம், கங்கணம் போன்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். தன் கழுத்தை சுற்றிலும் கௌஸ்துப மணியை அணிந்திருப்பார். மஞ்சள் பட்டாடையை உடுத்தியிருப்பார். தன் இடுப்பில் மணிகளாலான ஒட்டியானத்தை அணிந்திருப்பார். தங்கத்தாலான மின்னக்கூடிய கொலுசுகளை அணிந்திருப்பார். அவரின் தரிசனம் மனதையும் கண்களையும் கவரக்கூடியதும் மன அமைதியையும் பேரானந்தத்தையும் அளிக்கக்கூடியதாகும். பகவானின் புன்னகை பூக்கும் திருமுகத்தை மிகுந்த பற்றுடனும் கவனத்துடனும் ஒருவர் தியானிக்க வேண்டும். அனைத்து வரங்களையும் அருளக்கூடிய அந்த வரதனின் கடைக்கண் பார்வை மிகவும் கருணையும் அன்பும் உடையதாகும்.
பகவானின் மங்களகரமான திருவுருவத்தின் மீது தன் மனதை நிலைநிறுத்திய ஒருவன் மிக விரைவில் பேரானந்தத்தை அடைகிறான். ஒருபோதும் அந்நிலையிலிருந்து அவன் வீழ்வதில்லை. அரசரின் புதல்வனே, மிகவும் ரகசியமான ஒரு உயர்ந்த மந்திரத்தை நான் உன் வலது காதில் உபதேசிக்கப் போகிறேன். 7 நாட்கள் இம்மந்திரத்தை நீ தொடர்ந்து உச்சரித்தால் பகவானின் சகாக்கள் வானில் பறப்பதை நீ பார்க்கலாம். எனவே நான் உபதேசிக்கப் போகும் மந்திரத்தை கவனமாகக் கேள். வா துருவா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆஹா ஆஹா! குருதேவா, தாங்கள் உபதேசித்த மந்திரம் என் செவிகளில் வேதகானமாக ஒலிக்கிறது. தங்களை குருவாக பெற அடியேன் என்ன பாக்கியம் செய்தேன் என்றறியேன். என் தவத்தால் அடியேன் பகவானை தரிசிக்கின்றேனோ இல்லையோ, தங்களின் அருளால் நிச்சயம் தரிசிப்பேன் என்று நம்புகிறேன். வீழ்ந்த ஆத்மாக்களின் மீது கருணையை பொழியும் கருணாமூர்த்தியே, தங்களை 3 முறை வலம் வந்து தண்டம் சமர்ப்பிக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஜெயம் உண்டாகட்டும். என்ன காரியம் செய்திருக்கிறாய் சுருச்சி? நீயும் ஒரு மகனை ஈன்ற தாய்தானே? ஒரு பிஞ்சு மனது இப்படி ஒரு கொடூரத்தை விதைக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? ஐயோ, துருவனின் நிலை என்னவென்றே தெரியவில்லையே. நீ கூறிய கடும் சொற்களால் அவன் மனம் எவ்வளவு நொந்திருக்கும். எந்த அளவிற்கு வலியும் வேதனையும் ஏற்பட்டிருந்தான் அவன் காட்டிற்கு செல்ல தீர்மானித்திருப்பான். தந்தையே, எனக்கு துருவ அண்ணனை பார்க்க வேண்டும். அவர் இல்லாத இந்த மாளிகை வாழ்க்கை எனக்கும் வேண்டாம். நானும் காட்டிற்கு செல்கிறேன். உத்தமா, நீ அங்கெல்லாம் செல்லக்கூடாது. இந்த சிறு குழந்தைக்குள்ள பக்குவம் உனக்கு இல்லையே. உத்தமனுக்கு ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்று எண்ணும் நீ துருவன் காட்டிலிருந்து திரும்பி வந்துவிடக்கூடாது என்று எண்ணித்தானே இப்படி ஒரு காரியத்தை செய்ய அவனை தூண்டியிருக்கிறாய். நீ செய்த பாவச் செயலால் ஒரு நாள் நீ தண்டிக்கப்படுவாய். உன் வயிற்றில் பிறந்த பாவத்திற்காக உத்தமனும் கர்மவினையை அனுபவிக்கப் போகிறான். அப்பொழுது உன் தாய் உள்ளம் துடிதுடிக்கும். சுனிதி அனுபவிக்கும் மனவேதனையை அன்று நீ உணர்ந்து கொள்வாய். என் கண் முன்னே நிற்காதே. போ இங்கிருந்து. வா உத்தமா. மகனே துருவா, மன்னனாக இருந்தும் மனைவியிடம் மண்டியிட்டு வாழும் இந்த ஈனப்பிறவியை மன்னித்து விடடா என் கண்ணே. என்னை மன்னித்து விடு. வரவேண்டும் மாமுனியே, வரவேண்டும். தக்க தருணத்தில் தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். இந்த அடியவனின் பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிருஷ்ணேர் மதிரஸ்து. எழுந்திரு. அருள் கூர்ந்த ஆசனத்தில் அமருங்கள் பிரபு. எனதன்பு உத்தான பாதனே, என்னவாயிற்று? ஏன் உன் முகம் களையிழந்து வாடி கிடக்கிறது? நீ உன் ஆழ்மனதிற்குள் எதையோ நினைத்து வருந்துவது போல் தோன்றுகிறதே, அதற்கு என்ன காரணம்? உனது ஆட்சியிலோ அல்லது உனது சுய வாழ்விலோ தர்ம எனும் அறநெறியை கடைபிடிப்பதிலோ, அர்த்த எனும் பொருளாதார வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டு வருவதிலோ, காம எனும் புலனுகர்ச்சி பாதையிலோ ஏதேனும் இடையூறு ஏற்பட்டுள்ளதா? சர்வலோக சஞ்சாரியான நாரத மாமுனியே, பிரம்மதேவரின் புதல்வரே, அந்தணர்களில் சிறந்தவரே, அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். எனது இளைய மனைவி சுருச்சியின் மீது கொண்ட மோகத்தால் அடிமையாகி கீழ்நிலையை அடைந்து விட்டேன். சிறு பாலகனான என் மகன் துருவனிடம் சிறிதும் பாசமும் கருணையும் என்று நடந்து கொண்டே அவன் ஒரு உயர்ந்த மகாத்மாவாகவும் சிறந்த பக்தனாகவும் திகழ்ந்த போதிலும் அவனையும் அவன் அன்னையையும் நான் உதாசீனப்படுத்தி விட்டேன். என்னை விட கொடுமைக்காரன் இவ்வுலகில் யாருமே இருக்க முடியாது சுவாமி, யாருமே இருக்க முடியாது. மன்னனே, மனைவியானாலும்
பெண்களிடம் அதீத மோகமும் பற்றும் கொண்டால் ஏற்படும் விளைவு இதுவே. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காத பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டும் ஒருவன் தன் மனைவியையோ குழந்தையையோ கைவிடக்கூடாது என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. உன் மூத்த மனைவி சுனிதி உயர்ந்த குணமுடையவள். உன் மகன் துருவனோ உயர்ந்த நற்பண்புகளும் பணிவும் நல்லொழுக்கமும் உடையவன், தலை சிறந்த பக்தன். அப்படிப்பட்டவர்களை புறக்கணிப்பது வேத சட்ட திட்டத்திற்கு புறம்பானதாகும். இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதால் தான் மனைவியின் முழு கட்டுப்பாட்டில் வாழ்பவனை அசத் சங்கம், அதாவது புறக்கணிக்கப்பட வேண்டியவன் என்று சாஸ்திரம் கூறுகிறது. உண்மைதான் பிரபு, உண்மைதான். நான் புறக்கணிக்கப்பட வேண்டியவன்தான். அன்பாலும் பாசத்தாலும் குழந்தை துருவன் என் மடியில் அமர முற்பட்ட போது அவனை நான் வரவேற்கவோ அரவணைக்கவோ இல்லை சுவாமி. மாறாக சுருச்சியின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு கல் நெஞ்சக்காரனைப் போல் அமைதியாக இருந்தேன். ஐயோ, எனது அருமை மகன் துருவனின் முகம் செந்தாமரை மலரைப் போல் எழில் வாய்ந்ததாயிற்றே. காட்டில் எவ்வித பாதுகாப்புமின்றி பசியில் அவன் எப்படி வாடிக்கொண்டிருக்கிறானோ. ஒருவேளை அவன் காட்டில் மயங்கி வீழ்ந்திருக்கலாம், அல்லது அவனது உடலை உண்பதற்காக ஓநாய்களினால் அவன் தாக்கப்பட்டிருக்கலாம். சுவாமி, சுவாமி, என் மகன் துருவனுக்கு என்னவாயிற்று என்றே தெரியவில்லையே சுவாமி. கலங்க வேண்டாம் ராஜனே. உனது மகன் துருவன் முழுமுதற் கடவுள் வாசுதேவரால் நன்கு பாதுகாக்கப்பட்டிருப்பான். அவனது செல்வாக்கையும் புகழையும் முன்னமே இவ்வுலகம் அறிந்திருக்கிறது. அன்பிற்குரிய அரசனே, உனது மைந்தன் துருவன் அனைத்திலும் கைத்தேர்ந்தவன். அவனது செயல்கள் மாமன்னர்களுக்கும் முனிவர்களுக்கும் கூட செய்வதற்கரியது. கூடிய விரைவில் அவன் கொண்ட லட்சியத்தில் முழு வெற்றி பெற்று மீண்டும் உன் இல்லம் திரும்புவான். உனது ராஜ்யத்தையும் புகழையும் மேலும் விரிவடையச் செய்வான். உனது மகன் துருவனை பற்றிய கவலையை விடுத்து இப்படி ஒரு உத்தம பக்தனை ஈன்றதற்காக பெருமைப்படு உத்தானபாதா. ஆஹா, நன்றி சுவாமி, மிக்க நன்றி. குற்ற உணர்ச்சியால் குலைந்து போயிருந்த எனக்கு தேவரீருடைய வார்த்தைகள் பெரும் தெம்பையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கிறது. என் மகனின் வரவிற்காக நான் காத்திருப்பேன். மீதமுள்ள என் வாழ்க்கையை அவனுக்காகவே அர்ப்பணிப்பேன். என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். துருவ மகாராஜர் மதுவனத்தை அடைந்ததும் யமுனை நதியில் நீராடி தன் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தினார். அன்றிரவு உபவாசம் இருந்து மிகவும் ஸ்ரத்தையுடன் அவரது குருவான ஸ்ரீல நாரத மாமுனிகளின் அறிவுரைப்படி பகவான் வாசுதேவரை வழிபட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. முதல் மாதம் 3 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே கனிகளையும் விதைகளையும் உண்டு பகவானின் மீது தியானத்தில் ஈடுபட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 2ஆம் மாதம் 6 நாட்களுக்கு ஒருமுறை காய்ந்த புற்களையும் இலைகளையும் மட்டுமே உண்டு தனது வழிபாட்டை தொடர்ந்தார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 3ஆம் மாதம் 9 நாட்களுக்கு ஒருமுறை வெறும் நீரை மட்டுமே அருந்தி தன் தெய்வீக பண்புகளால் சமாதி நிலையில் முழுமுதற் கடவுளை வழிபட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 4ஆம் மாதம் தனது மூச்சுக்காற்றினையும் கட்டுப்படுத்தி 12 நாட்களுக்கு ஒருமுறை வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து உறுதியுடன் பகவானை வழிபட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 5ஆம் மாதம் அரசகுமாரரான துருவ மகாராஜர் மூச்சுக்காற்றை சுவாசிப்பதையும் விடுத்து எந்தவித அசைவுமின்றி ஒரு தூணைப் போல் ஒற்றை காலில் நின்று தனது மனதினை முற்றிலுமாக பரபிரம்மத்தின் மீது ஆழ்ந்து பகவானை வழிபட்டார். ஜீவராசிகள் மற்றும் பௌதீக படைப்புகளின் நாயகனான அனைத்திற்கும் மூல ஆதாரமான பரமபுருஷ பகவானை
துருவ மகாராஜர் இவ்வாறு கடுமையாக வழிபட்டதால் உலகம் நடுங்கத் தொடங்கின. துருவ மகாராஜர் ஒற்றைக்காலால் நேராக நிலைத்து நின்றதால் அவரது கால் பெருவிரலின் அழுத்தத்தினால் பூமியின் ஒரு பகுதி கீழ்நோக்கி இறங்கியது. துருவ மகாராஜர் விஸ்வாத்மாவான விஷ்ணுவை போன்று கனமானவராக மாறினார். ஆழ்ந்த தியானத்தினாலும் உடலில் உள்ள அனைத்து துவாரங்களையும் அவர் அடைத்து விட்டதாலும் முழு பிரபஞ்சமும் சுவாசிக்க முடியாமல் திணறியது. தேவர்கள் முதற்கொண்டு அனைவரும் மூச்சு திணறலுக்கு ஆட்பட்டார்கள். தேவர்களே, துருவன் என் மீது ஆழ்ந்துவிட்ட காரணத்தால் பஞ்சபூதத்திலான உடல் உணர்விலிருந்து விடுபட்டு தன் பிராணங்களை கட்டுப்படுத்தி விட்டான். என் மீதுள்ள பக்தியில் ஆழ்ந்துவிட்ட ஒரு பக்தன் என்னைப் போன்றே இம்முழு பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமையை பெற்றவனாகிறான். அவனால் சாதிக்க முடியாதது என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை. அறிந்து கொண்டோம் சுவாமி. அனன்ய பக்தியால் அகிலத்தையே கட்டுப்படுத்த முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொண்டோம். துருவ மகாராஜர் பெற்றுள்ள இத்தவ வலிமையால் யாருக்கும் எவ்வித ஆபத்தும் இல்லை என்பதையும் நன்றாக உணர்ந்து கொண்டோம். இருப்பினும் மூவுலகமும் ஸ்தம்பித்துப் போயிருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளும் மரண பயத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். முழுமுதற் கடவுளான தாங்கள் எங்களின் மீது கருணை கொண்டு தாங்க ஒன்னா இச்சூழலிலிருந்து காத்தருள வேண்டும் பிரபோ. கவலைப்படாதீர்கள். எனது பக்தன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைப்பதில்லை, எந்த அழிவிற்கும் காரணமாவதும் இல்லை. மாறாக அனைத்து உயிர்களுக்கும் உற்ற நண்பனாக திகழ்கிறான். என்னை தரிசிக்க வேண்டும் என்ற பேராவலால் துருவன் எடுத்த முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். துருவனுக்கு தரிசனம் தந்து அவனது கடும் தவத்தை கலைக்கிறேன். மனக்குழப்பத்தை விட்டு அவரவர் லோகத்திற்கு செல்வீர்களாக. மதுவனத்திற்கு நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். சமாதி நிலையில் இருந்த துருவ மகாராஜரின் மனதில் பகவான் காட்சி கொடுத்தார். ஒரு மின்னலை போன்று துருவரின் மனதில் தோன்றிய பகவான் அதேபோல் சற்றென்று மறைந்தார். யோகத்தின் பூரணத்துவத்தால் பகவானை மனதில் தரிசித்த துருவர் பகவான் சற்றென்று மறைந்ததும் கிடைப்பதற்கரியா பொக்கிஷத்தை இழந்த வேதனைக்கு ஆட்பட்டார். துருவ மகாராஜர் சமாதி நிலையை விட்டு தன் கண்களை திறந்தார். அவருடைய வேதனையை போக்க பகவான் அவர் முன்பு தோன்றினார். ஆஹா ஆஹா, என்னே ஒரு காட்சி! மூல முழுமுதற் கடவுளே, என் மனதில் கண்ட தங்களது தரிசனத்தை நேரில் கண்டதும் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறேன். தன்னிகரில்லா தங்களது திருமேனி அழகை என் கண்கள் தேனை சொரியும் வண்டு போல் பருகிக் கொண்டிருக்கிறது. இந்த எளியவனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. பகவானின் கால்களில் விழுந்ததும் அன்பு பெருக்கால் துருவ மகாராஜர் கரைந்து போனார். பகவானின் தாமரை திருவடிகளை முத்தமிட்டார். தன் இரு கரங்களால் அவரை ஆறத் தழுவிக்கொண்டார். பகவானை தரிசித்த பேரானந்தத்தில் இருந்த அவர் பகவானை போற்றி அவருடைய குணங்களை வர்ணிக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் இலக்கண இலக்கியங்களை அறியாத துருவரால் அது சாத்தியப்படவில்லை. அதை அறிந்த பகவான் வேதத்தால் உருவான தனது சங்கை துருவரின் தலையில் வைத்தார். இதனால் பிரம்மமயம் எனும் நிலையை துருவ மகாராஜர் அடைந்தார். அந்நிலையில் அவர் பேசிய வார்த்தைகள் வேதத்தின் சாரமாக அமைந்தன. பகவானே, தங்களது தன்னிகரற்ற கருணையால், தங்களது சித் சக்தியால் இறந்த சடலம் போல் இருந்த என் பௌதீக உடலை ஆன்மீக உடலாக மாற்றிவிட்டீர்கள். தங்களது பக்தர்களின் மனம் தங்களது கருணையால் எப்பொழுதும் தங்களையே எண்ணி ஆன்மீக மயமாக மாறுகிறது. ஆனால் பக்தரல்லாதவர்களின் மனமோ
மாயையின் பிடியில் ஆட்பட்டு பௌதீகத்தில் சிக்குகிறது. அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமானவரே, ஞானிகளும் யோகிகளும் பக்தர்களும் பெற்றுள்ள அனைத்து ஆன்மீக ஞானமும் தங்களால் அளிக்கப்பட்டவையே. அறியாமையால் உறங்கி கிடக்கும் மனிதனை தங்களது கருணை என்னும் ஞானத்தால் விழிக்கச் செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களது திருவடிகளை எவ்வாறு அவர்களால் மறக்க முடியும்? தங்களது திருவடியில் சரணாகதி அடைவதே முக்திக்கான பாதையாகும். ஞானத்தை தங்களிடமிருந்து பெற்று அந்த ஞானத்தால் தங்களை வழிபடாத ஒருவன் நன்றி கெட்டவனே ஆவான். அன்பிற்குரிய பகவானே, தூய்மையான உணர்வுடன் தங்களை வழிபடும் தூய பக்தர்களின் சங்கத்தை என்றும் அடியேன் பெற அருள் புரிய வேண்டும் சுவாமி. அவர்களின் சங்கத்தால் அமிர்தம் போன்ற தங்களுடைய லீலைகளையும் குணானு வர்ணனைகளையும் கேட்டு மயங்கி கடக்க ஒண்ணா துன்பங்கள் நிறைந்த சம்சார சாகரத்தை அடியேன் எளிதில் கடந்து விடுவேன். தாமரையை நாபிக் கமலத்தில் உடையவரே, தங்களது திருவடியின் நறுமணத்தை உணர்ந்த பக்தர்களின் சங்கம் ஒருவனுக்கு கிடைக்க பெற்றால் இந்த உடலை பற்றியோ அல்லது இந்த உடல் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களான சொந்த பந்தங்கள் பற்றியோ சொத்து சுகங்களை பற்றியோ என்றும் கவலைப்பட மாட்டான். பகவானே, தங்களுடைய திருவுருவே மனித சமூகம் அடைய வேண்டிய இறுதி இலக்காகும். அனைத்து பௌதீக ஆசைகளையும் துறந்து உம்மை தூய்மையான உணர்வுடன் தொடர்ந்து வழிபடுபவர்களால் நிச்சயம் உம்மை அடைய முடியும். உயர்ந்த ராஜ்யத்தை அடையும் வரத்தை விட உமது திருவடி அடைவதே வரத்திலெல்லாம் உயர்ந்த வரமாகும். எனது பகவானே, எல்லையற்ற பிறப்பற்ற பேரானந்த வடிவமான மாற்றமற்ற அனைத்திற்கும் ஆதி மூலமான தங்களது திருவடிகளை அடியேன் சரணடைகிறேன். இந்த எளியவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அன்பான அரசகுமாரனே, துருவனே, தூய்மையான விரதங்களை நீ அனுஷ்டித்திருக்கிறாய். அதில் பூரணத்துவமும் அடைந்திருக்கிறாய். எதை அடைவதற்காக நீ இதை செய்தாய் என்பது எனக்கு தெரியும். அது பேராசையாக இருந்தாலும் அடைவதற்கு அரிதாயினும் அதை உனக்கு நான் அருள்வேன். அதோடு சேர்த்து என் மீதான பிரேம பக்தியையும் நீ பெறுவாய். எல்லா நன்மைகளும் உனக்கு உரித்தாகட்டும். பாக்யவானான துருவனே, உனது மூதாதையர் முதற்கொண்டு உலகிலும் யாரும் அடையப் பெறாத ஒரு உயர்ந்த லோகத்தை நீ அடைய விரும்பியதால் வடமீன் என்று அறியப்படும் ஒளிமிகுந்த ஒரு லோகத்தினை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். அந்த லோகத்தை இதுவரை யாரும் ஆண்டதில்லை. பிரம்மாவின் பகல் முடிந்து இரவு தோன்றும் போது, அதாவது கல்ப முடிவில், உலகில் பிரம்மலோகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடுகிறது. அவ்வேளையிலும் கூட உன்னுடைய துருவலோகம் அழியாதிருக்கும். காரணம், அது என்னுடைய வைகுண்ட லோகத்திற்கு ஒத்தானது. உனது துருவலோகம் ஸ்வேத தீபம், மதுரா மற்றும் துவாரகைக்கு இணையான லோகமாகும். பிரம்மதேவரின் ஆயுட்காலம் முடிந்து உலகம் அழிவுறும் வேளையில் நீ என் லோகத்தை அடைவாய். எண்ணெய் செக்கினை எவ்வாறு காளை மாடுகள் சுற்றி வருகின்றனவோ அவ்வாறே உன் துருவலோகத்தை வானில் உள்ள அனைத்து ஒளிக்கோளங்களோடு தர்மன், கஷ்யபர், அக்னி, சுக்ராச்சாரியார் போன்ற மகா முனிவர்களும் சுற்றி வருவார்கள். அனைத்து சூரிய குடும்பங்களினாலும் கிரகங்களினாலும் விண்மீன்களாலும் உன் லோகம் சூழப்பட்டிருக்கும். உன்னுடைய தந்தை அவரது ராஜ்யத்தை உனக்களித்து காட்டிற்கு செல்வார். பிறகு 30,000 ஆண்டுகள் தர்மத்தின் வழியில் நீ இவ்வுலகை ஆள்வாய். நீ இன்றும் என்றும் முழு வலிமையுடன் இருப்பாய். இப்பூமியை காப்பாய். 30,000 ஆண்டுகள் நீ ராஜ்யத்தை ஆண்டு அனுபவித்த பிறகே துருவலோகத்தை நீ அடைவாய். நானே அனைத்து வேள்விகளுக்கு இதயமாகவும் இறுதி இலக்காகவும் இருப்பதால் மிகச்சிறந்த வேள்விகளையும் தான தருமங்களையும் நீ செய்வாய். இவ்வாறு இவ்வுலகில் இன்புற்று பெரும் பேரையும் புகழையும் நீ அடைவாய். உன் காலம் முடிந்து மரணத் தருவாயிலும்
நீ என்னை நினைவில் கொள்வாய். அனைத்து கிரகங்களும் வழிபடக்கூடிய சப்த ரிஷிகளின் லோகத்திற்கும் மேலே உள்ள நான் உனக்கு பரிசளித்த துருவ லோகத்தை நீ அடைவாய். அங்கு சென்றபின் மீண்டும் இப்பூ உலகிற்கு திரும்ப மாட்டாய். எனது அன்பு துருவனே, அனைத்து மங்களங்களும் உனக்கு உரித்தாகட்டும். பகவானே, கடின சித்தத்தால் உமது திருவடியை வழிபட்டு அடியேன் அடைய விரும்பிய லோகத்தை தாங்கள் பரிசாக அருளிய பிறகும் என் மனம் அதிருப்தியில் வாடுகிறதே. காரணம், என்னுடைய சிற்றனையின் கடுஞ்சொற்களால் சினம் கொண்டு யாரும் அடையாத ஒரு லோகத்தினை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டு பகவானை வழிபட்டேனே தவிர தன் பக்தர்களுக்கு முக்தியை வாரி வழங்கக்கூடிய அவரிடம் முக்தியை கேட்காமல் விட்டுவிட்டேன். சனகரை தலைமையாக கொண்ட 4 குமாரர்கள் கூட ஒரே ஆயுட்காலத்தில் பகவானின் திருவடி நிழலை அடைய முடியவில்லை. ஆனால் நானோ 6 மாதங்களில் பகவானின் அற்புதமான திருவுருவை தரிசித்தேன். இருப்பினும் பகவானை விடுத்து ஒரு அற்ப நிலையை நான் அடைய வேண்டும் என்று நினைத்ததால் பகவான் அவருடைய லோகத்திற்கு உடனே என்னை அழைத்து செல்லாமல் பௌதிக வரங்களை தந்துவிட்டு சென்று விட்டார். உயர்ந்த நிலையை அடைந்தும் நான் கீழே விழுந்து விட்டேன். என்னை விட சிறந்த முட்டாள், அபாக்கியவான் வேறு யார் இருக்க முடியும்? முக்தியை தரும் முகுந்தனின் தாமரை திருவடிகளின் தூசியை சுவைத்த உன்னதமான உத்தம பக்தர்கள் தங்களது திருவடி சேவையை தவிர எதையும் வேண்டுவதில்லை. தன்னிலையில் என்றும் திருப்தி உடையவர்களாக வாழ்கிறார்கள். நானும் இனி அதுபோல் பக்தி உணர்வுடன் வாழ முயற்சிக்கிறேன். என் காலம் முடிந்து உங்களது திருவடியை அடையும் வரை தாங்கள் இட்ட கட்டளையாக தர்மத்தையும் நாட்டையும் பரிபாலித்து என்றென்றும் உங்களுக்கு தாசனாக வாழ முயற்சிக்கிறேன். அருள் புரியுங்கள் பிரபு, அருள் புரியுங்கள். காலங்கள் உருண்டோடியது. துருவ மகாராஜர் இளைஞராக மாறினார். அவரது தந்தை உத்தானபாதர் நாட்டின் பொறுப்பை துருவரிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று விட்டார். துருவ மகாராஜரின் செங்கோல் ஆட்சியால் நாடு செழிப்படைந்தது. மக்கள் அனைவரும் தர்ம நெறியில் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். துருவ மகாராஜரின் தம்பி உத்தமன் காட்டில் வேட்டையாடும் போது கொல்லப்பட்டார். இச்செய்தி துருவ மகாராஜரை அடைந்தது. எப்படி நிகழ்ந்தது? இது எப்படி நிகழ்ந்தது? உலகிற்கே சக்கரவர்த்தியாம் துருவனின் தம்பி உத்தமனை கொள்ளும் மன வலிமை யாருக்கு வந்தது? சொல்லுங்கள் அமைச்சரே, இது எப்படி நிகழ்ந்தது? அரசே, இளவரசர் உத்தமன் வேட்டையாட வனத்திற்கு சென்றபோது இமயமலையின் வடக்கு பகுதியில் உள்ள அலகாபுரிக்கு சென்றுள்ளார். அங்கே சிவபெருமானை வழிபடும் யக்ஷர்கள் வாழ்கிறார்கள். அவர்களில் யாரோ ஒருவர்தான் தங்களின் பெருமையை அறியாமல் இளவரசர் உத்தமனை கொன்றிருக்கிறார்கள். அறியாதது அவர்களின் பிழை. அநீதிக்கு தண்டனையாக மரணத்தை அளிக்க வேண்டியது என் கடமை. அமைச்சரே, நம் படையை திரட்டுங்கள். என் தம்பி உத்தமனை கொன்றதற்கு பதிலடியாக ஒட்டுமொத்த யக்ஷ இனத்தையே அழித்து விடுகிறேன். அரசே, அவசரம் வேண்டாம். யக்ஷர்கள் மாய வித்தை அறிந்தவர்கள். அவர்களை சாதாரண படைகள் கொண்டு வெல்வது கடினம். ஆலோசித்து வேறு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். அவர்கள் எவ்வளவு பெரிய வித்தைக்காரர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த துருவனிடம் அவர்கள் வித்தையெல்லாம் பலிக்காது. யக்ஷர்கள் அழியப் போவது உறுதி. படையை தயாராகச் சொல்லுங்கள். அரசே, அரசே! என்னவாயிற்று பிரதானியாரே? இளவரசர் உத்தமர் காட்டில் இறந்ததை அறிந்த ராணி சுருச்சியார் இளவரசரை தேடி காட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு உருவான காட்டுத்தீயில் சிக்கி உடல் கருகி மாய்ந்து போனாராம். ராணியாரின் மெய்காப்பாளர்கள் செய்தி அனுப்பியுள்ளார்கள். ஐயோ, இது என்ன கொடுமை! எனது சிற்றன்னை சுருச்சியார் சிறுவயதில் என் மீது காழ்ப்புணர்ச்சி காட்டினாலும் தான் செய்த தவறை உணர்ந்து என் அன்னை சுனுத்தியை விட என் மேல் பரிவும் அக்கறையும் காட்டினாரே. ஒரே சமயத்தில் என் தாயையும் தமையனையும் நான் இழந்து விட்டேனே. அமைச்சரே, இனியும் பொறுப்பதில் அர்த்தமில்லை. என் படையே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தனி ஒருவனாக துருவன் யக்ஷர்களை அழிப்பான்.
சுயம்புவ மனுவின் வம்சத்தை தொட்டவர்கள் வேரோடு அழிவார்கள் என்ற பாடத்தை அனைவருக்கும் புகட்டுவான். ரதம் தயாராகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆபத்து, பெரும் ஆபத்து மன்னா. என்ன அமைச்சரே, என்ன ஆபத்து? நம் யக்ஷர்களில் ஒருவன் உலகிற்கே சக்கரவர்த்தியான துருவ மகாராஜனின் தமையன் உத்தமனை கொன்றிருக்கிறான். அதற்கு பழிவாங்கும் விதமாக நம் அழகாபுரி நகரத்தின் வாயிலை அடைந்த துருவ மகாராஜன் ரதத்தில் அமர்ந்து கொண்டு போருக்கான சங்கொலியை எழுப்பினார். அந்த சங்கொலியின் அதிர்வு நம் படை வீரர்களின் மனைவிகளின் இதயத்தை அச்சத்தால் அதிரச் செய்துவிட்டது. தன் வலிமையான வில்லால் ஒரே சமயத்தில் 3 அம்புகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் மீண்டும் மீண்டும் பாய்ச்சி நம் வீரர்களை திக்குமுக்காட செய்துவிட்டார். சீ! எதிரியின் பெருமையை பறைசாற்ற உனக்கு வெட்கமாக இல்லை? துருவ அம்புகளை எய்யும் போது நம் வீரர்கள் என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களா? இல்லை அரசே. விஷம் வாய்ந்த பாம்பை யாரேனும் தன் கால்களால் மிதித்து விட்டால் சினத்தால் அது எவ்வாறு சீருமோ அதே போல நம் வீரர்கள் அவர் எய்த 3 அம்புகளுக்கு 2 மடங்காக ஒரே சமயத்தில் ஒவ்வொருவரும் 6 அம்புகளை எய்தினார்கள். துருவராஜனை வீழ்த்த வேண்டும் என்ற ஆக்ரோஷத்தால் நம்முடைய 1,30,000 வீரர்கள் பல வகையான அம்புகளாலும் இரும்பு கதைகளாலும் வாள்களாலும் சூராயுதங்களாலும் ஈட்டிகளாலும் குஷண்டி எனும் ஆயுதத்தாலும் துருவனின் மீது ஆயுத மழையை பொழிந்தனர். கடுமையான மழை பொழிவு மலையை மறைத்து விடுவது போல் நம் வீரர்கள் பொழிந்த ஆயுத பொழிவு துருவராஜனையும் அவரது ரதத்தையும் சூழ்ந்து மறைத்து விட்டது. சபாஷ்! சபாஷ்! யக்ஷர்களோடு மோதினால் உலகிற்கு சக்கரவர்த்தி ஆனாலும் தோற்பது உறுதி என்ற பாடத்தை அனைவரும் கற்றுக்கொள்ளட்டும். பிறகு என்னவாயிற்று? துருவனை கைது செய்து விட்டீர்களா? அது சாத்தியமில்லை மன்னா. ஏன்? மாலையில் சூரியன் கடலில் அஸ்தமனமாகும் பொழுது அது நீரில் மூழ்கி விடுவது போல் தோன்றினாலும் பிறகு இரவு முடிந்து பகல் நேரம் வரும்போது எவ்வாறு சூரியன் எந்த பாதிப்புமின்றி மீண்டும் உதயமாகுமோ அவ்வாறே துருவராஜனை நம் ஆயுதங்கள் சூழ்ந்து விட்டது. நாம் வென்றுவிட்டோம் என்று சிலாகித்த சில நிமிடங்களில் மூடுபனியை விலக்கிக் கொண்டு பகலவன் உதயமாவது போல் ஆயுதங்களை தகர்த்து எறிந்து கொண்டு துருவராஜன் ரதத்தோடு வெளியே வந்தார். சூழ்ந்த மேகத்தை சூறாவளி கலைத்து விடுவது போல் துருவராஜனின் அதிசயமிக்க அம்புகள் யக்ஷர்களின் வெற்றி களியாட்டத்தை கலைத்தது. அவருடைய வில்லிலிருந்து வெளியேறிய அம்புகள் பேரிடியின் கூர்மையால் மலைகளை பிளப்பது போல் நம் வீரர்களின் உடல்களை குத்தி கிழித்தது. குண்டலங்களாலும் கிரீடங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட யக்ஷர்களின் தலைகள் போர்க்களத்தில் சிதறி கிடக்கின்றன. கை கால்களை இழந்த மற்ற வீரர்கள் சிங்கத்திற்கு பயந்து ஓடும் யானைகளைப் போல் தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு துருவராஜனின் அம்புகளுக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு அழகாபுரிக்குள் ஓடி ஒளிந்து கொண்டனர். வானம் கெட்டவர்கள்! பகைவனின் காலடியை கழுவி குடிக்கும் கோழைகள்! இனி யக்ஷர்களின் படையை நம்பி பிரயோஜனமில்லை. என் மாய சக்தி ஒன்றே அந்த துருவனை வீழ்த்த ஒரே வழி. வீழ்த்துகிறேன்! யக்ஷ வீரர்களே, எங்கே ஓடி ஒளிந்து கொண்டீர்கள்? இதுதான் உங்கள் வீரமா? உங்கள் ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்காமல் இந்த துருவன் இங்கிருந்து நாடு செல்ல மாட்டான். நீங்களாக வெளியே வருகிறீர்களா அல்லது அழகாபுரி நகரை அழிக்க நான் உள்ளே வரட்டுமா? இனியும் பொறுப்பதில் பயனில்லை. உள்ளே சென்று விட வேண்டியதுதான். அவசரப்பட வேண்டாம். நேருக்கு நேர் மோதும் பகைவனை தைரியமாக எதிர்கொள்ளலாம். ஆனால் யக்ஷர்கள் சித்து வேலை செய்பவர்கள், சூழ்ச்சிக்காரர்கள். அவர்களின் மாய வலையில் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது. இது என்ன அதிசயம்? அழகாபுரி கோட்டை வாயில் மறைந்து என்னை சுற்றிலும் கடல் உருவாகிவிட்டதே. சூறாவளி காற்று வீசுகிறதே. புழுதியை வாரி இறைக்கிறதே. காற்று நின்றுவிட்டது. ஆனால் கருமேகங்கள் சூழ்கிறதே.
இது என்ன விசித்திரமான மழை! ரத்தமும் சளியும் சீழும் மனித உடலிலிருந்து வெளியேறும் கழிவுகளும் கொண்ட துர்நாற்றமான மழையல்லவா பெய்கிறது. மனித உடல்கள் எங்கிருந்து விழுகிறது? கடல் மறைந்து மலைகள் சூழ்ந்து விட்டனவே. ஏய் மாயாவி யக்ஷர்களே, மறைந்திருந்து தாக்கும் கோழைகளே, உங்கள் சலசலப்பிற்கு அஞ்சுபவன் அல்ல இந்த துருவன். ஆண்மகனாக இருந்தால் கண்முன்னே வாருங்கள். மீண்டும் கடலா? இம்முறை சீற்றம் அதிகரிக்கிறதே. கல்பத்தின் முடிவில் முழு பிரபஞ்சத்தை அழிக்கும் வெள்ளம் போலல்லவா இது காட்சியளிக்கிறது. தீய குணம் கொண்ட யக்ஷர்களே, அசுரர்களுக்கு இணையானவர்களே, நெஞ்சில் உரமில்லாத பலவீனமானவர்கள் வேண்டுமானால் இதற்கெல்லாம் அச்சப்படலாம். ஆனால் நான் அஞ்ச மாட்டேன். உங்கள் மாய வித்தைகளை அகற்றி விடுங்கள், இல்லையேல் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். யக்ஷர்களின் மாய வித்தையை எவ்வாறு அகற்றுவது? மன்னர் உத்தானபாதரின் திருமகனான துருவரே, சாரங்கம் என்னும் வில்லை தன் கையில் ஏந்திய முழுமுதற் கடவுளான சாரங்கபாணி தன் திருநாமத்தை உச்சரிப்பதாலும் தன் பெருமையை கேட்பதாலும் தன்னிடம் சரணடைந்த ஆத்மாக்களை துன்பங்கள் மற்றும் மரணத்தில் இருந்து காக்கிறார். அந்த மூல முழுமுதற் கடவுள் நாராயணர் உம்முடைய பகைவரை அழிப்பாராக. ரிஷி தோன்றி நாராயணர் பகைவரை அழிப்பார் என்று சொல்வதன் மூலம் நாராயண அஸ்திரத்தால் மட்டுமே யக்ஷர்களின் மாய தந்திரங்களை தகர்த்தெறிய முடியும் என்று அவர் எனக்கு உணர்த்துகிறார். ஆம், நாராயண அஸ்திரம் ஒன்றே இதற்கு தீர்வு. ஓம் நமோ நாராயணாய. யக்ஷர்களே, இனி ஒரு கணம் கூட நீங்கள் உயிர் வாழ நான் அனுமதிக்க மாட்டேன். நாராயண அஸ்திரத்தை ஏவி அலகாபுரியை அடையாளமில்லாமல் செய்து விடுகிறேன். ஏய் துருவா, அவ்வளவு எளிதாக அலகாபுரியை நீ அழித்து விடுவாயா? உன்னால் உயிரிழந்த என் வீரர்களுக்கு உன் தலையை கொய்து படையலாக படைத்து அவர்களின் ஈமச் சடங்கை செய்கிறேன். வா! ஏ யக்ஷராஜனே, உன்னை அழித்து விட்டால் தலையில்லாத முண்டம் போல் தானாக உன் யக்ஷ இனம் அழிந்துவிடும். இப்பொழுதே அழிக்கிறேன். பாட்டனார் ஸ்வயம்புவ முனு ராஜரே, தங்கள் மகன் வழி பேரன் துருவனின் பணிவான வணக்கங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எனதன்பு துருவா, நீ உன் தமையன் உத்தமனின் மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தால் அவனை கொன்ற ஒரு யக்ஷனுக்கு பதில் பல யக்ஷர்களை கொன்றுவிட்டாய். மிருகங்கள் மற்ற ஜீவராசிகளை கொல்வதைப் போல் இவ்வுடலை தான் என்று நினைத்து மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பது உன்னை போன்ற பக்தர்களுக்கு அழகல்ல. அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் இருக்கிறார் என்று உணர்ந்து நீ பகவானை வழிபட்டதன் மூலம் அவரின் பரமபதத்தை அடையும் பாக்கியத்தை நீ முன்னமே பெற்றுவிட்டாய். பகவானை எப்பொழுதும் மனதால் ஸ்மரிப்பதன் மூலம் நாரதர் போன்ற உயர்ந்த பக்தர்களின் அன்பிற்கு நீ பாத்திரமாகி இருக்கிறாய். உன்னை உதாரணமாக பின்பற்ற பலரும் இருக்க நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? தன் பக்தன் தன்னை விட உயர்ந்தவர்களிடம் பொறுத்தும் தாழ்ந்தவர்களிடம் கருணையோடும் சமமானவர்களிடம் நட்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். மற்றவர்களின் இன்ப துன்பங்களை தம்முடையதாக பாவிக்கும் பக்தனால் பகவான் மிகவும் திருப்தி அடைகிறார்.
அதன் மூலம் அவர் இயற்கையின் முக்குணங்களிலிருந்து விடுபட்டு தன் சூட்சம சரீரத்தையும் துறந்து பகவானின் லோகத்தை அடைகிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தினால் ஆண் பெண் உடல்கள் தோன்றுகின்றன. அவ்விரு உடல்களின் சேர்க்கையால் எண்ணற்ற ஆண்களும் பெண்களும் தோன்றுகின்றனர். பகவானின் மாயா சக்தியின் வலியுறுத்தலால் ஜட இயற்கையின் முக்குணங்களான ரஜோகுணத்தால் படைத்தலும், சத்வகுணத்தால் காத்தலும், தமோகுணத்தால் அழித்தலும் நிகழ்கின்றன. ஆயினும் பகவான் இக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஜட உலகின் நிகழ்விற்கு அவர் மறைமுக காரணமாக இருக்கிறார். ஜீவாத்மாக்களின் ஆயுட்காலம் அது செய்யும் கர்மத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. எனதன்பு மகனே, குபேரனின் சந்ததிகளான யக்ஷர்கள் உண்மையில் உன் தமையனை கொன்ற கொலையாளிகள் அல்ல. ஜீவராசிகளின் பிறப்பு இறப்பிற்கு காரணமானவர் பகவானே ஆவார். அவரே படைப்பாளர், அவரே அழிப்பாளர். சிறு வயதில் குழந்தையாக இருந்த நீ உன் சிற்றன்னையின் கடுஞ்சொற்களால் உன் தாயை விட்டு காட்டிற்கு குடிபுகுந்தாய். கடினமான தவத்தால் பகவானை வழிபட்டு உலகையும் தாண்டி மேலான ஒரு நிலையை நீ அடைந்தாய். மரணத்தை வெல்ல நினைக்கும் அறிவுடையோனுக்கு ஆக்ரோஷம் என்பது ஆன்மீக பாதையில் தடைக்கற்களே ஆகும். உன் தமையனை யக்ஷர்கள் கொன்றுவிட்டார்கள் என்ற சினத்தால் நீ பல யக்ஷர்களை கொன்று சிவபெருமானின் சகோதரரான குபேரனுக்கு அபச்சாரம் செய்துவிட்டாய். உன்னை போன்ற உயர்ந்த வைஷ்ணவனுக்கு அது உகந்தது அல்ல. எனவே உடனடியாக குபேரருக்கு அடக்கத்துடன் உன் மரியாதையையும் வந்தனங்களையும் சமர்ப்பிப்பாயாக. தங்களின் ஆணைப்படியே செய்கிறேன் பாட்டனாரே. நலம் உண்டாகட்டும். பெரும் நிதிகளுக்கெல்லாம் தலைவரான குபேரரே, இனி அடியேன் யக்ஷர்களை கொல்ல மாட்டேன். சினத்தால் அடியேன் செய்த பாவங்களை பொறுத்து அடியேனை மன்னித்தருள வேண்டும். பாவமற்ற க்ஷத்ரிய புத்திரனே, உனது பாட்டனார் சுவாயம்புவ மனுவின் அறிவுறுத்தலால் விடுபட முடியாத காழ்ப்புணர்ச்சியை, வெறுப்புணர்வை நீ விட்டுவிட்டாய். உனது இந்த செயல் என்னை மிகவும் திருப்தி அடைய செய்துவிட்டது. நீ யக்ஷர்களை கொல்லவும் இல்லை, யக்ஷர்கள் உன் தமையனை கொல்லவும் இல்லை. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மூல காரணமாக விளங்குவது பரமபுருஷ பகவானின் நித்திய காலமேயாகும். எனவே துருவா, உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும். புலன்களுக்கு அப்பாற்பட்டவரான, அனைத்து ஜீவராசியின் ஆதாரமான, சம்சார பந்தத்தை வேறறுப்பவரான பகவானின் திருவடியை அனைத்து ஜீவராசியும் ஒன்றே என்ற எண்ணத்தோடு அவரை வழிபட்டு அவருடைய வாசஸ்தலத்தை நீ அடைவாயாக. உத்தான பாதரின் புதல்வனே, ராஜனே, உனக்கு ஏதேனும் ஒரு வரத்தை அருள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எவ்வித தயக்கமும் இன்றி உன் மனதில் தோன்றுவதை என்னிடம் கேட்பாயாக. பெரும் நிதியின் தலைவரே, என் மரியாதைக்குரிய குபேரரே, அறியாமை கடலிலிருந்து காப்பாற்றக்கூடிய பகவான் ஹரியின் திருவடியை ஒருபோதும் மறவாமல் என்றென்றும் அவரின் திவ்ய ரூபத்தையும் திருநாமத்தையும் அடியேன் ஸ்மரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுவே அடியேன் வேண்டும் வரமாகும். எனதன்பு துருவா, வரத்திற்கெல்லாம் மிக உயர்ந்த வரமான ஹரிபக்தியை யாசித்ததன் மூலம் நீ மிக உயர்ந்த பக்தன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன் விருப்பப்படியே என்றென்றும் வழுவாத ஹரி சிந்தனையை நீ பெறுவாயாக. துருவ மகாராஜன் இப்பூமியை 30,000 ஆண்டுகள் ஆண்டார். பகவானின் பக்தர்களிடம் பணிவன்புடனும், ஏழை எளியவரிடம் மிகுந்த பரிவுடனும், சமய நெறிகளுக்கு பாதுகாவலராகவும், அனைத்து தெய்வீக குணங்கள் நிரம்பியவராகவும் விளங்கினார். இதன் மூலம் குடிமக்களின் உண்மையான தந்தையாகவும் திகழ்ந்தார். உரிய காலம் வந்ததும் துருவ மகாராஜர் உலகெங்கும் பறந்து விரிந்திருந்த தனது ஆட்சியை துறந்தார். தனது உடல், மனைவி, மக்கள், சுற்றம், படை, பொற்களஞ்சியம், மாட மாளிகைகள் என
அனைத்தும் மாயாசக்தியின் படைப்பு என்பதை அவர் உணர்ந்தார். பேரரசின் அரியாசனத்தை தகுதியுள்ள தன் மைந்தனுக்கு வழங்கி நாட்டை துறந்து இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள பத்ரிகாசிரமம் எனும் வனத்திற்கு குடிபுகுந்தார். அங்குள்ள பளிங்கு போன்ற நீரில் தினமும் நீராடி தன் உடலை சுத்தப்படுத்தினார். யோக பயிற்சியின் மூலம் தன் புலன்களை முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பகவானின் திருவுருவத்தை மனதில் சிந்தித்து சமாதி நிலையை அடைந்தார். பக்தியின் பெருக்கால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மனம் உருகியது. மயிர்கூச்செறிந்து தான் இந்த உடல் என்ற உணர்வை இழந்தார். முக்தி அடைந்ததற்கான அடையாளங்கள் வெளிப்பட்டதும் வானிலிருந்து முழு சந்திரன் இறங்கி வருவதைப் போல் 10 திக்குகளையும் ஒளிமயமாக்கிக் கொண்டு ஓர் அழகிய விமானம் அவரை நோக்கி வருவதை அவர் கண்டார். அவ்விமானத்தில் நந்தன் சுனந்தன் என்ற பகவானின் எழில்மிகு 2 சேவகர்கள் இருப்பதை அவர் கண்டார். பகவான் விஷ்ணுவின் அணுக்கத் தொண்டர்களான கிங்கரர்கள் அவர்கள் என்பதை உணர்ந்த துருவ மகாராஜர் கூப்பிய கரங்களுடன் அவர்களை வணங்கி பகவானின் திருநாமத்தை உச்சரித்தார். துருவரால் மனமகிழ்ந்த நந்தனும் சுனந்தனும் புன்னகையோடு உயர்ந்த தேவர்களாலும் ரிஷி முனிவர்களாலும் அடைய முடியாத பகவானின் லோகத்தை உங்கள் தவ வலிமையாலும் தூய்மையான பக்தியாலும் நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இதற்கு முன்பு உங்கள் மூதாதையர்களோ அல்லது வேறு யாரோ அந்த பரம பதத்தினை அடைந்ததில்லை. தங்களை அங்கு அழைத்துச் செல்லவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். தயை கூர்ந்து விமானத்தில் ஏறுங்கள் என்று நந்த சுனந்தர் அழைப்பு விடுத்ததும் துருவ மகாராஜர் அவ்விமானத்தை 3 முறை வலம் வந்து வணங்கினார். பின்னர் நந்த சுனந்தரை வணங்கி விமானத்தில் ஏறுவதற்கு முற்பட்ட போது மரணத்தின் உருவம் அவரை நோக்கி வருவதைக் கண்டார். மரணத்தை கண்டு அச்சமடையாமல் அக்காலனின் தலைமீது தன் கால்களை வைத்து விமானத்தில் ஏறினார். விமானம் புறப்படும் வேளையில் தன் தாய் சுனிதியை இப்பௌதீக உலகில் விட்டுவிட்டு தான் மட்டும் வைகுண்டம் செல்கிறோமே என்று எண்ணினார். துருவரின் மனதை புரிந்து கொண்ட பகவானின் தூதுவர்கள் துருவரின் தாய் சுனிதி முன்னே ஒரு விமானத்தில் வைகுண்டம் செல்வதை காண்பித்தார்கள். துருவரின் மனம் நிறைந்தது. விமானம் பறக்கத் தொடங்கியது. தேவர்கள் மலர் மாறி பொழிய உலகை கடந்து சப்த ரிஷிகளின் கிரகத்திற்கும் மேலே உள்ள உலகையும் தன் பிரகாசத்தால் ஒளிவூட்டக்கூடிய யாரும் அடைய முடியாத லோகமான துருவ லோகத்தை தன் குருநாதர் ஸ்ரீல நாரத மாமுனியின் கருணையால் துருவ மகாராஜர் அடைந்தார். पदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च